Good afternoon, student. Today, 11th Business Max. Last year chapter என்ன பார்த்துட்ருக்கோன்னா அனலிட்டிக் ஜாமெட்ரி பார்த்துட்ருக்கோம். ஸோ அனலிட்டிக் ஜாமெட்ரியில் லோக்கஸ், ஈக்குவேஷன் ஆஃப் லோக்கஸ், டிஸ்டன்ஸை பற்றிலாம் பார்த்துருக்கோம். ஸோ அனலிட்டிக் ஜாமெட்ரியில் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து லோக்கஸ். லோக்கஸ்னால் என்னென்னா ஒரு ஈக்குவேஷன்னா x² + y² = r². இது வந்து சர்க்கிளோட ஈக்குவேஷன். ஓகேவா? இந்த சர்க்கிள் வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு ஒரு குறிப்பிட்ட ரேடியஸில் இருக்கிற ஒரு சேம் டிஸ்டன்ஸில் இந்த வளைவு தான் லோக்கஸ்ன்னு சொல்லுவாங்க. லோக்கஸ்னால் ஒரு கண்டிஷன் இருக்கும், அதை ரேடியஸ் வந்து சேமாக இருக்கணும். அப்படி ஒரு வளைஞ்சி போய் கம்ப்ளீட் பண்ணுற ஒரு சர்க்கிள், ஓகேவா, ஒரு கர்வு தான் அந்த லோக்கஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கர்வோட ஈக்குவேஷன் தான் இதை சொல்லுவாங்க, அதுதான் லோக்கஸ். அந்த ஈக்குவேஷன் ஆஃப் லோக்கஸ், இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் லோக்கஸ். டிஸ்டன்ஸ்னால் ஒரு பாயிண்ட்டுக்கும் ஒரு ஸ்ட்ரைட் லைனுக்கு உள்ள டிஸ்டன்ஸு, 2 பாயிண்ட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸு, இந்த மாதிரி ஃபார்முலாஸு ஈக்குவேஷன் ஆஃப் லோக்கஸில் யூஸ் பண்ணியிருப்போம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ், இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் √(x2 - x1) + y2 - y1). ஸோ இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம எக்ஸைஸ் 3.1 பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைனை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்ட்ரெயிட் லைன் நிறைய ஃபார்மேட் இருக்குது. ஓகேவா? லோயர் கிளாஸில் நிறைய ஜியோமெட்ரி ஃபார்முலா ஸ்ட்ரெயிட் லைனை பற்றி பார்த்துருப்போம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்லாம் பார்த்துருப்போம். இதில் வேரியஸ் ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம்னா ஸ்லோப்பும் இன்டர்செப்ட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் 10th பார்த்துருப்பீங்க. ஸ்லோப்னா எம்னு சொல்லுவாங்க. m = இன்னொரு வேல்யூ என்னென்னா tan θன்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே, ஸ்லோப் கொடுத்துட்டாங்க. இன்டர்செப்ட்னா சி, அதாவது இதனுடைய ஒய் இன்டர்செப்ட் சொல்லுவாங்க இது. சரியா? சி, எம்மும் சியும் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபார்முலா கீழே கொடுத்துருங்க. y = mx + c. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அடுத்தது ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம் ஒன்று தெரியும். அடுத்தது பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம். பாயிண்ட்டும் ஸ்லோப்பும் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு பாயிண்ட் x1, y1 ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்லோப் m கொடுத்துருந்தாங்கன்னா இது ஃபார்முலா y - y1 = m × x - x1. இதில் நீங்கள் 10th பார்த்துருப்பீங்க. எல்லா ஈக்குவேஷனும் திருப்பி ரீகால் பண்ணிக்கோ. அடுத்து 2 பாயிண்ட் ஃபார்ம் உனக்கு தெரியும். y - y1/y2 - y1, x - x1/x2 - x1. சரியா? 2 பாயிண்ட் ஃபார்ம். ஸோ இதே ஃபார்மேட்டை ஒரு டிட்டர்மினன்ட் நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த ஃபார்மேட்டில் கூட எழுதலாம். ஸோ இதே ஒர்க்கை இப்படியும் செய்யலாம். சரி, இந்த ஃபார்முலா தான் ஆக்சுவலாக இது. சரிங்களா? அப்போ எப்படி ஞாபகம் வச்சுன்னா x1, x2, y1, y2, 1, 1, 1 = 0 அப்படின்னு நீங்கள் போட கற்றுக்கோ. ஸோ ஐடியா பண்ணிக்கோ, அதை ஞாபகம் வச்சுட்டா ஈஸியாக இருக்கும். ஸோ ஏதாவது சம் 1 மார்க்கில் கேட்குறாங்க, 2 மார்க்கில் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் ஃபார்முலா எழுதிச்சிங்கன்னா 1 மார்க் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் இன்டர்செப்ட் ஃபார்ம் எப்படி இருக்குன்னா x/a + y/b = 1. இப்போ x/2 + y/3 = 1 அப்படின்னு சொன்னால் எக்ஸோட இன்டர்செப்ட் வந்து 2, அதாவது எக்ஸ் ஆக்சிஸை 2ன்ற இடத்துல வெட்டுது அப்படின்னு அர்த்தம். ஒய் எங்கே வெட்டுதுன்னா 3ன்ற இடத்துல வெட்டுது. 3 இது 3, இது 2. இந்த ஸ்ட்ரெயிட் லைன் தான் இதை குறிக்கும். சரியா? இது இன்டர்செப்ட் ஃபார்ம் சொல்லுவாங்க. ஜென்ரல் ஃபார்ம் உங்களுக்கு தெரியும். ஜென்ரல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ax + by + c = 0. எப்பயுமே ஸ்ட்ரெயிட் லைன் சொன்னால் எக்ஸ் இருக்கும், ஒய் இருக்கும், கான்ஸ்டன்ட் இருக்கும். சரியா? ஒன்று எக்ஸ் இருக்கும், இல்லை ஒய் இருக்கும், இல்லை எக்ஸ் மட்டும் இருக்கும், இல்லை ஒய் மட்டும் இருக்கும், இல்லை ஒய்யும் கான்ஸ்டன்ட் இருக்கும். எப்படி இருந்தாலும் x² இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது. வெறும் xy இருக்கணும். ஓகேவா? இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம சொல்லிடலாம். அடுத்து ஆங்கிள் பிட்வீன் 2 ஸ்ட்ரெயிட் லைன். 2 ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துட்டு இதுக்கு இடையில் ஆங்கிள் கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா அதுக்கு ஸ்லோப் ரெடி பண்ணணும். ஸ்லோப்னா m1, m2 2 ஸ்ட்ரெயிட் லைன். இது தெரிஞ்சதுன்னா நம்ம ஆங்கிள் பிட்வீன் 2 ஸ்ட்ரெயிட் லைன் ரெடி பண்ணிடலாம். சரியா? ஸோ அதுக்கான ஃபார்முலா, இப்போ 2 ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது, இதுக்கான இடையில ஆங்கிள் கேட்குறேன் அப்படின்னு சொன்னால் இதுக்கான ஃபார்முலா tan inverse of m1 - m2/1 + m1 m2. சரிங்களா? இங்கே பார்த்துக்கோ. tan inverse of m1 - m2. m1னா ஃபஸ்ட்டு ஸ்லோப், m2னா செகண்ட் ஸ்லோப். ஸ்லோப் கண்டுபிடிக்க கற்றுக்கணும். ஸ்லோப் கண்டுபிடி சம் போடும்போது சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்போ இது கண்டிஷனில் 1 மார்க்கில் கேட்பாங்க. இந்த மாதிரி m1 - m2 is positive, then the angle between the acute angle நெகட்டிவ் வந்துச்சுன்னா obtuse angle. We know that 2 straight lines are parallel, the only if their slope are equal. 2 ஸ்ட்ரெயிட் லைனும் பேரல்னு சொன்னால் m1 = m2ன்னு சொல்லிடலாம்.
ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் பர்பண்டிகுலர் if and only if product of their slope is m1 m2 equal to -1 சொல்லிடலாம். சரியா? பர்பண்டிகுலர்னு சொன்னால் சைடில் கொடுத்துருப்பாங்க m1 m equal to -1. ஓகேவா? அப்படின்னா பர்பண்டிகுலர்னு சொல்லிட முடியாது. மைண்டில் வச்சுக்கோ. So we know that two side line parallel if and only if the product of the slope is -1. எல்லா இடத்துலையும் இது சாத்தியமாக இருக்காதுப்பா. கேர்ஃபுல்லாக நீங்கள் டீல் பண்ணணும் இதை. சரிங்களா? அடுத்தது சம் போகலாம். அக்யூட் ஆங்கிள் பிட்வீன், அதாவது ஆங்கிள் கேட்குறாங்க. ஆங்கிள்னால் இது ரெண்டுக்கு ஒன்றா ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். m1 m2. சரியா? m1 m2 எப்படி சார் கண்டுபிடிக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்ட்ரைட் லைன் எடுத்துக்கோ, நல்லா கவனிச்சிக்கோ, இது முக்கியம். சரியா? 2x minus y plus 3 equal to 0. ஓகே, இப்போ y equal to mx plus அந்த ஃபார்முக்கு கொண்டு வரணும். சரியா? மைனஸ் ஒய் இந்த பக்கம் வச்சுக்கோ. minus 2x minus 3 எல்லாத்தையும் மைனஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்கள். y equal to 2x plus 3. சரியா? இது ஃபார்முலா எப்படி இருக்குன்னா y equal to mx plus c மாதிரி இருக்கா? எம்முக்கு நேராக என்ன இருக்குது பாருங்கள், 2 இருக்கா? அப்போ இதனுடைய ஸ்லோப் வந்து 2. ரெடி ஆகிடுச்சா? ஸோ கேர்ஃபுல்லாக செய்யுங்க. இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், இதில் ஒய் மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோ, -x -2. அப்போ இது எப்படி இருக்குன்னா y equal to mx plus c. எம்முக்கு நேராக என்ன இருக்குது பாருங்கள், 1 இருக்கா? இங்கே 1x தானே அது ஆக்சுவலாக. அப்போ -1, m equal to -1 ஆச்சா? ஸோ இந்த ஃபார்மேட் கொண்டு வந்தீங்கன்னா இதான் இது வந்து இந்த ஃபார்மேட் கொண்டு வாங்க. இது வந்து ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம். அப்போ இதை கொண்டு வந்துட்டிங்கன்னா எல்லா சமயம் இந்த மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா ஸ்லோப் ஈஸியாக அனுப்பிச்சிடலாம். அப்போ ரெண்டு ஸ்லோப்பும் ரெடி ஆகிடுச்சுன்னா ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ tan in θ ஈக்குவல்ட்டுன்னு சொல்லலாம், இல்லைனா θ ஈக்குவல் டு tan இன்வெர்ஸ்னு சொல்லலாம். ஸோ tan இந்த பக்கம் போயிடுச்சுன்னா tan இன்வெர்ஸாக மாறிடும். ஓகேவா? ப்ராக்கெட்டில் m1 minus m2/1 plus m1 m2. அப்போ m1 வேல்யூ m2 வேல்யூலாம் என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ இது நான் ஒரு ஆன்சர் ஒர்க் அவுட் பண்ணியிருக்க மாட்டாங்க, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். 3/1 minus 2 டிட்டர்மெண்ட் வேல்யூ. டிட்டர்மெண்ட்னா ஓகேவா, ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ வந்து ஆங்கிள் பிட்வீன் சொன்னால் பாசிட்டிவாக இருக்கிறதுக்காக இந்த மாடுலஸ் சிம்பிள் போட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ 3 இங்கே என்ன வரும், கீழே -1 வரும். சரியா? அப்போ என்ன வரும்னா -3ன்னு வரும். கீழே மைனஸ் இருந்தால் மேலே கொண்டு போய்க்கலாம். -3 வரும். மாடுலஸ் எடுத்தானே வரும், +3 வரும். எப்போயுமே மாடுலஸ் எடுத்திங்கன்னா அது பாசிட்டிவாக மாறிடும். ஓகேவா? அதான் இங்கே போட்டிருப்பாங்க. அப்போ டீட்டா மட்டும் இங்கே tan θ இருக்கும். அப்போ டீட்டா வேணும்னு சொன்னால் இந்த tan அந்த போச்சுன்னா என்ன ஆகிடும், tan இன்வெர்ஸாக மாறிடும். நீங்கள் டைரெக்டாக ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு கடைசியாக tan θ அதை கொண்டு போயிடலாம். அடுத்த டிஸ்டன்ஸ் ஆஃப் பாயிண்ட் ஃப்ரம் எ லைன். ஒரு லைனுக்கும் ஒரு பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா என்ன ஃபார்முலா அப்படின்னா d = ஒன்றும் இல்லை, இந்த பாயிண்ட்டை கொண்டு போய் இந்த எக்ஸ் இருக்க இடத்துல போடு, ஒய் இருக்க இடத்துல போடு. எக்ஸ் இருக்க இடத்துல என்ன இருக்குது, எல். ஒய் இருக்க இடத்துல என்ன இருக்குது, எம். இதை என்ட்ரி பண்ணுங்கள், வந்துடும். கீழே என்ன பண்ணணும், ரூட் போட்டு இந்த எக்ஸு கூட இருக்கிற வேல்யூ ஸ்கொயர் பண்ணுங்கள், ஒய் கூட இருக்கிற வேல்யூ ஸ்கொயர் பண்ணுங்கள். √a² + x². இதே ஒரு பாயிண்ட்டை வந்து ஆர்ஜின்னு சொல்லியிருந்தாங்கன்னா 0,0ன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த பாயிண்ட்டு பாருங்கள் 0,0வாக இருந்துச்சுன்னா அங்கே என்ன வரும் அப்படின்னு சொன்னால் இந்த எல் இருக்க இடத்துல 0 போடும், எம் இருக்க இடத்துல 0 போயிடும். அதனால் அது அவுட் ஆகிடும். சி மட்டும்தான் வரும். வந்துச்சா? சரியா? சர்க்கிள் சொன்னால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த பாருங்கள், பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இந்த பாயிண்ட் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஆர்ஜின் வழியாக போகுது, இந்த பாயிண்ட் வழியாக போகுது. ரெண்டு ஈக்குவலாக வருமானு செக் பண்ண சொல்கிறான். அப்போ நீ என்ன பண்ணு, இந்த ஈக்குவேஷனில் போய் போடுற. சரியா? இந்த ஈக்குவேஷனில் போய்ட்டு வேல்யூ போடுறீங்க. மேலே கீழே √x உடனே இருக்குது 1, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, இங்கே -1 ஸ்கொயர் பண்ணால் 1 கீழே. சரிங்களா? ஸோ இது சம் போடும்போது பார்ப்போம். அடுத்து கான்கரன்ஸ் ஆஃப் 3 லைன்ஸ் அப்படின்னா, கான்கரன்ஸ்னால் ஒரே இடத்துல ஒரே புள்ளியில் சந்திக்குமா அப்படி கேட்குறேன். 3 ஸ்ட்ரைட் லைனும் ஒரே இடத்துல புள்ளியில் சந்திக்கும் அப்படின்னு செக் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கான ஃபார்முலா 3 சர்க்கிள், ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. இந்த ஸ்ட்ரைட் லைன் கான்கரண்ட்டாக இருக்குமான்னு கேட்குறாங்க. அப்படின்னா இதனுடைய டிட்டர்மெண்ட் வேல்யூ = 0ன்னு வந்துச்சுன்னா கான்கரண்ட் சொல்லிடலாம். டிட்டர்மெண்ட் வேல்யூனா ஒன்றும் இல்லை, எக்ஸு கூட இருக்க வேல்யூ, ஒய் இருக்கிற வேல்யூ கான்ஸ்டன்ட். இதெல்லாம் கொண்டு போய் டிட்டர்மெண்ட்டில் எழுதுறீங்க. ஓகே, 0 வரணும். வந்துச்சுன்னா அது கான்கரண்ட் சொல்லிடலாம். இப்போ ஒரு சம் பார்ப்போம். ஸோ 3 ஸ்ட்ரைட் லைனும் கான்கரண்ட் சொல்லிட்டாங்க அவங்களே. ஃபைண்ட் கே கேட்குறான். அப்போ கான்கரண்ட் சொன்னால் ஃபார்முலா சொன்னால் a1 b1 c1 a2 b2 c2. இதில் என்ட்ரி பண்ணிக்கோ. a1 வேல்யூ என்னது 3 -5 -11 என்ட்ரி பண்ணிட்டீங்களா?
5 3 minus 7. இங்கே x பதில் 1, x கூட 1 இருக்குது, k கூட y கூட k இருக்குது, இஸ் கான்ஸ்டன்ட் இல்லை, அப்போ 0 போட்டுக்கோ. சரியா? அப்போ இதை ஒர்க் அவுட் பண்ணணும். இது டிட்டர்மினன்ட் ஒர்க்கு உங்களுக்கு தெரியும், இதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். சரியா? ஸோ இது ஏன் சார் 3 வச்சிடல அப்படின்னு சொன்னால் 3 இன்ட்டு ஒர்க் அவுட் பண்ணணும். இது கட் பண்ணிக்கோ. 3 இன்ட்டு 1 0 என்ன வரும்? 0 மைனஸ் இது மல்டிப்ளை பண்ணுங்கள், மைனஸ் 7k. சரிங்களா? இதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ இதில் ஒரு ஸ்டெப் மிஸ் ஆகிருக்கு, அதை ஒர்க் அவுட் பண்ணிக்கோ. இது கேர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ இதில் இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். சரியா? இது ஒர்க் அவுட் பண்ணிட்டு எனக்கு செக் பண்ணி சொல்லுங்கள். எனக்கு k = 2 வரணும். சரியா? எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்புறமா சொல்லுங்கள். எக்ஸ்பிளைன் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பண்ணியிருக்காங்க. எப்படி பண்ணியிருக்காங்கன்னா இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. 1 வச்சுக்கிட்டு இப்படி கட் பண்ணியிருக்காங்க. சரி, நீங்கள் எப்படி பண்ணாதீங்க. 3 இன்ட்டு எப்பயுமே நம்ம பண்ணுறது மைனஸ் போட்டு, அடுத்து இங்கே நான் இருக்குது -5, அப்போ நான் +5 ஒர்க் அவுட் பண்ணுங்கள். சரிங்களா? இது ஒர்க் அவுட் பண்ணிட்டு எனக்கு ஒர்க் அவுட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, இந்த சம் ப்ரைவேட் கம்பெனி கிளர்க்கு சேலரி வாஸ் ஃபிக்ஸ்டு 20,000. இன் 2017 சேலரி ரைஸ் டு 25,000. 2012 வந்து 20,000 வாங்குறாங்க. 2017 25,000 வாங்குறாங்க. அப்போ 2020 எவ்வளோ வாங்குவாங்கன்னு கேட்குறாங்க. இப்போ சேலரி கிளர்க் எக்ஸ் ரெப்ரசன்ட் த இயர். சரி, எக்ஸ் ஒய் என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஒய் ரெப்ரசன்ட் சேலரி, ஒய் வந்து சேலரி குறிக்கும், எக்ஸ் வந்து இயரை குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போனா 2020 எவ்வளோ வாங்குவான்னு கேட்குறாங்க. இதை ஒர்க் அவுட் பண்ணணும். ஈக்குவேஷன் ஃபார்மேட் பண்ணி ஒன்றும் இல்லை, எக்ஸ் ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா 2020 என்னன்னு நம்ம சொல்லிடலாம். சரிங்களா? இப்போ ஈக்குவேஷன் 2 பாயிண்ட் ஃபார்ம். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் 2 பாயிண்ட், இது x1 இது y1 x2 y2, அப்போ 2 பாயிண்ட் ஃபார்ம். அப்போ 2020 நம்ம ஈக்குவேஷன் ஃபார்மேட் பண்ணிங்கன்னா 2020 கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 2 பாயிண்ட் ஃபார்ம் ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். 2 பாயிண்ட் ஃபார்ம் உனக்கு தெரியும், y - y1 / y2 - y1. இதில் இதெல்லாம் வேல்யூ அதெல்லாம் என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன் வரும். இதில் 5,000 மேலே கொண்டு போயிட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? அப்போ இந்த 5 கேன்சல் பண்ணலாம், 1000 வரும். இந்த 1000 எடுத்து போய் மேலே மல்டிப்ளை பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒன் சைடில் கொண்டு வாங்க. ஒய் மட்டும் இருக்கணும். இதுதான் ஈக்குவேஷன், நம்மளுக்கு தேவையான ஈக்குவேஷன். பட் ஆனால் அவன் கேட்குறது 2020னா எதை குறிக்கணும்? எக்ஸை குறிக்கும். சரியா? இயர் வந்து எக்ஸை குறிக்கும், அமௌண்ட் வந்து ஒய்யை குறிக்கும். அப்போ 2020 எக்ஸு பதில் 2020 போடுறீங்க. 28,000 சம்பளம் வாங்குவாங்க ரைஸ் பண்ணால். சரியா? அதாவது 28,000, 20,000 வாங்கியிருப்பாங்க, அடுத்து 25, அப்புறம் இதே போல் போச்சுன்னா அது 28,000 வாங்குவாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இது ஒரு சைட் லைன் ஃபார்மேட் பண்ணணும். ஸோ இது கன்கரண்ட்டாக அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கன்கரண்ட்டாக அப்படின்னு சொன்னால் நான் உனக்கு சொல்லியிருக்கேன், அந்த ஃபார்மேட் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா ஆமாங்க கன்கரண்ட் சொல்லிவிடு. கன்கரண்ட் பாயிண்ட் கேட்பாங்க. பாயிண்ட் கேட்பாங்கன்னா இது 3 ஈக்குவேஷனில் ஏதாவது 2 ஈக்குவேஷன் எடுத்துக்கோ, அதை எடுத்து சால்வ் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த கன்கரண்ட் பாயிண்ட் கிடச்சிரும். சரிங்களா? சேம் பாயிண்ட்டாக தான் கிடைக்கும், பயப்பட தேவை. நீங்கள் எந்த ஈக்குவேஷன் வேணால் எடுத்துக்கோ. 1 3 எடுத்துக்கிறாங்க இந்த ஈக்குவேஷனில். இது ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன வருது பாரு, 0 வருது. அப்போ கன்கரண்ட் சொல்லிவிடு. அப்போ கன்கரண்ட் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். 1 3 எடுத்துக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். சேமாக வரணும், இது 2 சேமாக வரணும். 2 மல்டிப்ளை பண்ணுங்கள், 3 மல்டிப்ளை பண்ணுங்கள், கேன்சல் பண்ணிட்டு மீதி இருக்கிற வேல்யூ ஆட் பண்ணுங்கள். y = 5 வருது. ஒய்யை கொண்டு போய்ட்டு உனக்கு பிடிச்ச ஈக்குவேஷனில் போடுங்க. சரியா? என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் எக்ஸ் கிடைக்கும். த பாயிண்ட் ஆஃப் கான்கரன்சி, அதாவது 3 ஸ்ட்ரெயிட் லைனும் ஒரு இடத்துல மீட் பண்ணுது, அதுதான் அந்த பாயிண்ட் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா? இதில் ஏதாவது 2 ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்து நீ ஒர்க் அவுட் பண்ணி கண்டுபிடிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் முக்கியமான சம். ஸோ 5 மார்க் கொஷனில் இதுதான் கேட்பாங்க, இந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க. கேர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த சம் பாருங்கள் 3.2. இதை மட்டும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் போதும், 5 சம். ஸோ இது எது புரியலையோ அது வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரிங்களா? ஓகே, ஸோ இன்றைக்கி பார்த்தது வந்து நம்ம சிஸ்டம் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன், ஆங்கிள் பிட்வீன் ஸ்ட்ரெயிட் லைன், டிஸ்டன்ஸ் ஸ்ட்ரெயிட் லைன், distance between straight line and point, concurrency of 3 lines. ஸோ இதெல்லாம் இன்றைக்கி பார்த்துருக்கோம். இதை ரீகால் பண்ணுங்கள். சம்ஸு ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் சம்லாம் நோட்டில் என்ட்ரி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதில் இருக்க சம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். சரிங்களா? இதில் எது டவுட்டோ அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிடுங்க. இது புரியல சார் அப்படின்னு கேளுங்க. ஸோ நாளைக்கு டைம் இருக்குது, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க. தேங்க்யூ.